தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. நம்ம வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாமா ஏதோ ஒரு நிம்மதி வந்திருக்கு. நம்ம எங்கதான் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் ஒரு நிம்மதியே இருக்கு. அது சரி, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். எங்கதான் சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். ஆமா மாமா, நம்ம என்னதான் வெளிநாடு வெளியூருன்னு எங்கெல்லாம் போனாலும் ஒரு வாரம் 2 வாரம் ஏன் ஒரு மாசத்துக்கு மேல நமக்கு அது சலிச்சிடும். போதும்டா, இங்க இடத்த விட்டு கிளம்புனா போதும், இதோட இதுக்கு மேல இது வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனா அதுவே நம்ம வீட்டுல நாள் முழுக்க இருந்தாலும் நமக்கு சலிப்பே தட்டாது. என்னதான் நாங்க வெளியில போய் பார்த்து சைட்டு மேல சைட்டு அடிச்சாலும் எங்களுக்கு ஒரு விதமான சலிப்பு வந்துடும். ஆனா அதுவே வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய நாள் முழுக்க பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. அந்த மாதிரி அப்படிதானே? நான் என்ன சொல்றேன், எதுக்கு நீங்க எது உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? சரி அதெல்லாம் போகட்டும். அப்ப நீங்க வெளியில இந்த வேலை பண்றீங்களா? ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கு வெளியில போனா இதுதான் வேலையே. ஒரு ஃபிகரா பார்த்து சைட் அடிக்கிறது தான் வேலையே. நல்லா இருக்கும்டி. என்ன லுக்கு? அப்ப நீங்க வெளியில போய் இந்த வேலை தான் பாக்குறீங்களா? அடி பொண்டாட்டி, என்ன கோவலம் பலமா வருது? என்ன பார்த்தா என்னவா கண்ணு ரெண்டு நோண்டிடும் பாத்துக்கங்க. கோவமா பொண்டாட்டி, உன்னை விட்டு வேற எவ்வளவு பாப்பனாடி. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னாமா. நான் ஏன்டி மத்த வேலை பார்க்க போறேன்? அவ்வளவு தேவதை மாதிரி ஏன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது நான் போய் மத்த வேலை பாக்குறேனோ? அப்படி சொல்லுங்க மாமா, விளையாட்டு கூட இப்படி சொல்லாதீங்க, எனக்கு கோவமா வருது. பார்த்தேன்னு என் பொண்டாட்டி கூட கோவம் வரும்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தேன். எப்போ கண்ணெல்லாம் பெருசு பெருசா ஆக்கிட்டு மாமா என்ன அப்படின்னு கேட்ட பாரு, அதுலயே தெரிஞ்சிச்சு உனக்கு எவ்வளவு கோவம் வந்ததுன்னு. சரிடி பொண்டாட்டி, சரி கதை ஊர்ல இருந்து வந்துட்டோம்ல, சோடி என் சொல்ல பொண்டாட்டி நீங்க அப்படி சொல்ல மாட்டேன் சரியா? அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கோவமா வருது. ஏன் மாமா எனக்கு மட்டும் தான். சரி சாரிடி என் பொண்டாட்டி சொல்ல மாட்டேன் போதுமா? நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அம்மா அப்பா யாருமே வீட்டுல இல்லையா? மா மா ஆமா மாமா, நானும் அதான் யோசிக்கிறேன். நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அத்தை மாமா அண்ணி நேத்ரா அப்படி யாரு நீங்க ஜீவானா தியா குட்டி யாருமே ஆள காணோம். அதான் தெரியலமா. சரி இரு, அம்மா கூப்பிட்டுருக்காங்க, யார் வீட்டுல இருந்தாலும் இல்லைனாலும் அம்மா அப்பா கண்டிப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. இரு மா பா. சூர்யா துளசி வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நேரத்துக்கு கரெக்டா மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? அத்தை நீங்க கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கா அத்தை? ஜீவன் எப்படி இருக்காரு? அப்புறம் சௌந்தர்யா அண்ணி எப்படி இருக்காங்க? அவங்க செக்கப் எல்லாம் போனாங்களா? கரெக்டா டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா? நல்லா சாப்பிட்டாங்களா அத்தை? அம்மா மாமா அடிய மருமலை போதுடி அம்மா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நேர நேரத்துக்கு சாப்பிட்டாங்க, கரெக்டா டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க, உன் அன்னிக்காரி கரெக்டா செக்கப்புக்கு போயிட்டா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. போதுமா? இதுக்கு மேல எதுவும் கேட்காத, நாங்க தான் கேட்கணும். நீங்க போனீங்களே எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாம் நல்லா இருந்ததா? நீ சந்தோஷமா இருந்தியா? அம்மாடி துளசி, நான் இதெல்லாம் உன்னை கேட்கணும். போன இடம் வசதியா இருந்ததா? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? எல்லா இடமும் சுத்தி பாத்தீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லாம் நல்லபடியா போச்சா? சூர்யா நீ மீட்டிங்க்கு போனீங்க, அதெல்லாம் நல்லா போச்சா? எல்லாம் நல்லா போச்சுப்பா, எந்த குறையும் இல்ல. உங்க மருமகளும் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தா. சந்தேகமா இருந்தா உங்க மருமக கிட்டே கேளுங்க. இந்த மருமகளே சந்தோஷமா இருந்தியா? உனக்கு எந்த மன குறையும் இல்லையே? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? அதெல்லாம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். இவரே என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. மாமா நம்ம எல்லாரும் குடும்பமா ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் மாமா, ரொம்ப அழகா இருக்கு. நான் பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணும்ல. அத்தை நம்ம எல்லாரும் குடும்பமா ஒரு நாள் போயிட்டு வரலாம். அதுக்கு என்ன துளசி, எல்லா குடும்பமா போகணும் அவ்வளவுதானே, போயிட்டா போகுது. என் மருமக சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், அதெல்லாம் போயிடலாம். சரியா? சரிம்மா, வந்த கலப்பில இருப்பீங்க, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அத்தை உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன், போங்கம்மா. சரிங்க அத்தை. அத்தை இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நான் குளிச்சுட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் மத்ததை, சரிங்களா? இந்த ஒரு வாரமும் நீங்க மட்டும் தனியா கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு, அதனால இதுக்கப்புறம் நீங்க எதுவும் செய்யாதீங்க, நானே பாத்துக்கிறேன். சரியா? மாமா நான் அப்படிலாம் எந்த கஷ்டமும் படல, அதை காமிச்சு கூட இருந்தால அவரை பாத்துக்கிட்டா எல்லாத்தையும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் உள்ளதால நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? நீங்க டிஃபன் மட்டும் எடுத்து வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடும். சரிம்மா, போய் குளிச்சுட்டு வாங்க. சரியா? நீங்க போப்பா. சரிங்கம்மா. நிறைய பொண்டாட்டி போலாமா? சொல்லாமே. என்னங்க மாமா எப்படி பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் போய் குளிக்கிறேன், போங்க மாமா. இல்ல என் பொண்டாட்டி அங்க சந்தோஷமா இருந்ததை விட இங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹிந்தி அப்ப உனக்கு எங்க போனாலும் இங்க இருக்க சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காதோ? ஆமா மாமா, நம்ம வீட்டை தவிர வேற எங்க போனாலும் எனக்கு அந்த அளவுக்குலாம் சந்தோஷம் இருக்காது மாமா. இங்க மட்டும்தான் அளவு கடந்த சந்தோஷம் இருக்கு. இங்க தானே எல்லாரும் இருக்கும், அப்போ எனக்கு இதுதான் இந்த இடம் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குற இடம். துளசி எப்படி நீ மட்டும் வித்தியாசமா இருக்க? மற்ற பொண்டாட்டியா இருந்தா எப்படா இந்த இடத்துல இருந்து தனியா வெளியில போவோம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்னடா தனியா வெளியில போற சான்ஸ் கிடைச்சாலும்
அது ஒரு வாரத்துக்கு மேல என்ஜாய் பண்ண மாட்டீங்க. நம்ம வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிச்சி ஓடி வந்துடுறேன். எல்லாரும் கூட்டு குடும்பத்தை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ அப்படி இல்லடி. எத்தனை பிக்கல் பிடங்கள், எத்தனை சண்டை சச்சரவு வந்தாலும் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிறப்ப அதான் என் பொண்டாட்டி. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவங்கவுங்க நடந்துக்கிறத வச்சுதான் கூட்டு குடும்பமா இருக்கிறதா இல்லையாங்கிறது. இப்போ அண்ணி மட்டும்தான் என் மேல விருப்பம் காட்டுறாங்க. ஆனா அத்தை, மாமா, யாழினி, ஜீவாண்ணா, தியா குட்டி, அப்புறம் கதிர், இவங்க எல்லாரும் என் மேல அன்பை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இடம் தானே மாமா ரொம்ப பிடிக்கும். அண்ணி அவங்க சீக்கிரம் மாறிடுவாங்க. அவங்கள மாறிட்டாங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் கூட வெளியில போகணும்னு யோசிக்கவே மாட்டேன் மாமா நானு. அடி பொண்டாட்டி எல்லாத்தையுமே நல்லதா இருக்கிற பாரு. அதான் என் சொல்ல பொண்டாட்டின்றது. சரி நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. நானும் குளிச்சுட்டு போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். உங்க கூட பேசிட்டே இருந்தேன்னா டைம் போறதே தெரியாது பாத்துக்கோங்க. அடி பொண்டாட்டி உனக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு தனித்தனியா குளிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்னாவே குளிச்சிருவோமா? மாமா நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இங்க நடக்காது. போங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. நான் குளிச்சுட்டு என் வேலையை பார்க்குறேன் போங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நைட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க. புரியுதுங்களா? சரி அப்போ ஒன்றும் குளிக்க வேணாம் வரி. உங்களா போய் குளிச்சுட்டு வாங்க மாமா, எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையானு தெரியல. போங்க. வெரி வெரிடி குளிச்சுட்டு வரேன்டி. நான் குளிச்சுட்டு அதெல்லாம் நீ சீக்கிரம் போய் குளி சரியா? சரி போங்க. வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கு என்னாலும் நீ ஆசமச்சானே உன் கூட தான் நான் இருப்பேன். உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே. என்ன ப்ரோ கிளம்பலாமா? வாங்க. எங்கே போகணும்னு சொன்னீங்களே, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க ப்ரோ. சாரி, நான் இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா டைம் ரொம்ப பார் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு நான் நாளைக்கு போய்க்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ மணி 5 தானே ஆகுது, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க? ஓ சரிங்க ப்ரோ, இன்னைக்கு உங்களுக்கு என் கூட வர இஷ்டம் இல்லை அப்படிதானே? சரி நாளைக்கு போகலாம் நம்ம. ஹலோ நாளைக்குலாம் நீங்கள் வர வேணாம், எனக்கு எப்படி போகணும்னு தெரியும். நேத்ரா இருக்கால, நான் நேத்ராவை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வர வேணாம். டேய் புறம்போக்கு. டேய் என்னடா சொன்ன? ஜி இது காலேஜ் ஜி, இங்கெல்லாம் இவ்வளோ கோவப்படக்கூடாது. நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன் அந்த மாதிரி நீயும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கோ சரியா? என்னடா சொன்ன? நேத்ராவை கூட்டிகிட்டு போவியா? ஏய் அவ என் பொண்டாட்டிடா, கிட்டத்தட்ட அவ என் பொண்டாட்டி. என்னடா எவனோ ஒருத்த வந்து நின்று அவ என் பொண்டாட்டின்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? டேய் அவங்க சித்தப்பாவே என் கூட அனுப்பி விடுறேன்னு தான் சொன்னாரு, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவரே சரின்னு சொல்லும்போது நீ என்னடா பெரிய ஆமாஞ்சி, நான் பெரிய டேஷ் தான் ஜி. அவன் சித்தப்பா உன் கூட என் பொண்டாட்டியை அனுப்புறேன்னு சொன்னான் பாத்தியா, அப்பவே தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளவு கேவலமானவன். இன்னும் அது என் நேத்ராக்கு தெரியல. என் நேத்ராக்கு சீக்கிரம் தெரிய வச்சிருவேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எப்போ நேத்ராவை உன் கூட தனியா போன்னு சொன்னான் பாரு, அப்பவே என் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய் என்னடா அவளை கூட்டிட்டு போக நான் ஒருத்தவங்க கிட்ட மட்டும் தான் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷனை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் நேத்ராவை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம். அவளை நான் கூட்டிட்டு போவேண்டா. ஜி உன் நிலையில கூட அவன் மேல பட விட மாட்டேன். இந்த லட்சணத்துல நீ அவளை கூட்டிட்டு போவ நான் பார்த்துட்டு இருப்பானா, வளர்ந்து கட்டிடுவேன். ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா? என்னடா மிரட்டுறியா? ஐயோ நான் மிரட்டுறேங்கிறதே நீ இப்பதான் புரிஞ்சுக்கிறியா? ஷப்பா ரொம்ப லேட்டு ப்ரோ. நீங்க ஷார்ப்பா இருக்க வேணாவா? நான் புறம்போக்குன்னு திட்டினேன் பத்தியா, அப்பவே நீ இது புரிஞ்சுக்க வேணாம். இங்க பார், அவன் சித்தப்பன் இல்ல, அவன் அப்பனே வந்து சொன்னாலும் என் நேத்ராவை உன் கூடலாம் அனுப்ப முடியாது. சொன்னல அவ என் பொண்டாட்டிடா. என்ன மீறி நீ அவளை கூட்டிட்டு போயேன் பாப்போம், உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் என்னடா மிரட்டையா?
நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நானும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ஒன்றும் நேத்ராவை ஹெல்ப்புக்காக பார்க்க இங்க வரல. அவளை பார்க்க வந்த மாப்பிள்ளடா நானு. புரியலாம். அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசி பழகணும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சரி, எடுத்த எடுப்புலயே நான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ கொஞ்சம் தடுமாடுவாளேன்றதான் நான் ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலான்னு வந்திருக்கேன். டேய், நான் தான் வந்ததுன்னு சொன்னேன்ல, அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பார்க்க வந்த மாப்பிள்ள கேட்க வந்த மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் வேணாண்டா, ஏன் முன்னாடி நீ அவளை பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை கட்டிக்க போறவனே நான் தான்டா. நீங்க பார், சும்மா ஊரை சுத்திட்டான் நீ அவளுக்கு புருஷன் ஆயிட முடியுமா? எங்க சம்மந்தம் வாங்கணுமோ அங்க நான் சம்மந்தத்தை வாங்கிட்டேன்னு சொன்னேன். புரியல உனக்கு? டேய், நீங்க வந்து தைரியமா நேத்ராவை கூப்பிடும் போதே எனக்கு தெரியும்டா அங்க வேற ஏதோ பிளான் நடந்திருக்குன்னு. இங்க பார், நீ இல்ல, அவ சித்தப்பா இல்ல, எவன் என்ன பிளான் போட்டாலும் சரி இந்த கதிர் கிட்ட நடக்காது. இந்த கதிர் தான் நேத்ராவுக்கு புருஷன். நேத்ரா தான்டா என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எவனாவது பார்க்கணும்னு நினைச்சா கூட அவன் பார்வையை எடுத்துருவேன். நீ அவ கூட தனியா போகணும்னு நினைக்கிறான். உசுரோட ஊரு போய் சேரு, இல்ல உன் போனோம்னா ஊர் போய் சேரும் பாத்துக்க. டேய் வேணாண்டா, அததான் ப்ரோ நானும் சொல்றேன். வீணா என்கிட்ட வம்பு வச்சுக்காத, சரியா? போங்க போங்க, வீட்டுக்கு போய் பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. ஓடா போய் ஊரு போய் சேருடா. ப்ரோ, அப்படியே நான் சொன்னேன்னு சொல்லி நேத்ரா சித்தப்பன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. நேத்ரா புருஷன் அங்க இருக்கும், அவனை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. முடிஞ்சா நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரட்டா? பாய் ப்ரோ. ஊரு போய் சேருங்க ப்ரோ. பாய். என் பொண்டாட்டி எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வரட்டடா? டாக்டர், என்ன டாக்டர், என்னமா மைண்ட் அப்செட்டா இருக்கீங்களா? ஆமா பூர்ணி, காவியா மேடம் இப்படி பண்ணுவாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளவு சீப்பா இறங்க முடியுமா இறங்கிறாங்களா? என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. டாக்டர், காவியா மேடம் இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா மேபி அவங்க வேற ஏதோ மனசு வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூர்ணி, வேற எதுவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, சீஃப்க்கு என் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில ஏதாவது பண்ணணும்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப்க்கு இவங்க மேல இல்லாத நம்பிக்கை எனக்கு இருக்கு, என் மேல இருக்கு. அதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. என்ன டாக்டர் அவங்களுக்கு உங்க மேல கோவம்? என்ன விஷயம்? வேற என்ன பூர்ணி, சீஃப் இவங்கள நம்பல, அவ்வளவுதான். முழுக்க முழுக்க என்ன மட்டும் நம்புறாரு. இவங்கள நம்பாததுக்கு இவங்களும் ஒரு ரீசன் தான். இவங்க இன்னும் வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனை கரெக்டா கத்துக்காம அவங்க எல்லாத்தையும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால சீஃப் இவங்கள நம்பல. எந்த ஆப்ரேஷன் ஆகட்டும் இல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதாகட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே மாட்டேங்கிறாங்கன்னுட்டு அதுதான் சீஃபோட பிரச்சனையே. அதனால சீஃப் அவங்கள நம்பாம என்ன கூப்பிட்டு இந்த 1 மந்த்துக்கு மட்டும் இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. இந்த விஷயம் தான் இவங்களுக்கு பிடிக்கல. அவரோட பொண்ணு நான் இங்க இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தனை கூப்பிடுறாங்களே அப்படிங்கறத இவங்களோட கோவமே. டாக்டர், இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படிதான் புள்ளி நானும் நினைச்சேன். ஆனா அவங்க கோவம் இல்லாம என் மேல மட்டும் தானே இருக்கு. ஏன்னா சீஃப் என்ன நம்புறாரு, அதுதான் இப்ப அவங்களோட பெரிய கோவமே. சீஃபோட நம்பிக்கை எப்படியாவது கெடுக்கணும், அதுதான் இவங்களுக்கு. அதனாலதான் இப்படி எவ்வளவு கேவலமா இறங்க முடியுமோ அப்படி இறங்கி சீப்பான பிஹேவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இவங்க இதோட இந்த விஷயத்தை முடிப்பாங்கன்னு எனக்கு தோணல டாக்டர். எப்போ ஒரு பேஷண்டோட ஹெல்த்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களோ இவங்க எதுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னும் எது வேணாலும் பண்றதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க. சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க டாக்டர். ஆமா புள்ளி, நீ சொல்றது 100% ட்ரூ. அவங்க எப்போ ஒரு பேஷண்டோட ஹெல்த்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ இவங்க எதுக்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போக வைக்கிறதுக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு சீப்பா வேணாலும் இறங்குவாங்க. அதான் டாக்டர் நானும் சொல்றேன், இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு டியூட்டி? எத்தனை நாள் இருந்தாலும் சரி பூர்ணி, சீப் வந்ததை சொல்லிட்டு நான் கிளம்ப போறேன். இதுக்கு மேலே இங்க நான் கண்டினியூ பண்ண முடியாது. இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணேன்னா தேவையில்லாம எனக்கும் சீப் வந்தா மனஸ்தாபம் வரும். ஸோ இதுக்கு மேலே நான் இங்க இருக்கக்கூடாது. நாளைக்கு சீப் வராங்க, வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பார்க்கணும். இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு, இந்த நைட் டியூட்டியை முடிச்சுட்டு நாளைக்கு எப்போ ஷீப் வரான்னு பார்த்துட்டு அவரை தனியா பார்த்து பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே டாக்டர், நீங்க எடுத்த முடிவுல ஸ்டடியா இருங்க. சரிங்க டாக்டர், நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல போடுறேன், எப்படியும் அங்க ஷாலும் சாப்பிட்டுருக்க மாட்டான். அவ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது.
நான் பாத்துக்கிறேன். என்ன டாக்டர் சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு டின்னராவது சாப்பிடுங்க. நீங்க பாருங்க, ஷாலு கண்டிப்பா சாப்பிட்டுருப்பான், சாப்பிடாம இருக்க மாட்டான். இதுக்கு தான் நான் உங்களை அப்பவே ஷாலுக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் பிடிவாதமா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் டாக்டர், அதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்களா? சே பேசக்கூடாதுலாம் இல்லை பூர்ணி. அவகிட்ட ஃபோனில் சாரி கேட்கறத விட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கணும். நான் காலையில் முரட்டுத்தனமாக நடந்துட்டு வந்துட்டேன். அவகிட்ட நேருக்கு நேராக மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கேன். நைட் டியூட்டி முடிஞ்சதும் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் போயிடணும். இது வரைக்கும் அவளை நான் திட்டினது கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன். அதுவே எனக்கு மனசு உறுத்தலாம் இருக்கு. நான் பால் அவள் காலையில் என்ன சொன்னாலும் அதுதான் இங்கே நடந்திருக்கேன். அவள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தாலும் அது கொஞ்சம் நேரத்தில் கண் நிமிக்கிற நேரத்தில் நடந்திருக்கும். நல்ல வேலையா நீ இருந்ததுனால எல்லாம் மாறிச்சு. முடிஞ்சதை பத்தி யோசிக்காதீங்க, மைண்ட ஃப்ரீயா விடுங்க. சரி, நீங்க டின்னர் சாப்பிடுங்க. நான் என் டியூட்டியை பாக்குறேன். பூர்ணி, எல்லா பேஷண்ட்ஸும் நான் பார்த்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் அடுத்து கொஞ்ச நேரம் நீ வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னும் ஒரு 5 hours தான் நைட் டியூட்டி முடிஞ்சிடும். நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். ஓகேவா? ரெண்டு பேரும் ரூம்குள்ள என்ன டிஸ்கஸா பண்றீங்க? பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல இருக்கே. இந்த டிஸ்கஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி மாறிடும். அப்ப தெரியும் உங்க கச்சேரி எப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஹோல் ஹாஸ்பிட்டலே உங்க டிஸ்கஷனை பார்க்க போதே. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளோ பாசமா இருக்காங்களே. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்களே. ஒருவேளை இந்த பாசம் நம்ம நினைக்கிறத விட வேற மாதிரி இருக்குமோ? இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட் ஆச்சு. அதுலயும் எல்லா நாளும் நைட் டியூட்டி இருப்பாங்க. இந்த நைட் டியூட்டியும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ நான் எந்த ஏற்பாடும் பண்ண வேணாம் போல இருக்கு. இருந்தாலும் என்னோட பிளான் என்னவோ அதை நகர்த்துறேன்டி. உனக்கும் சரி அவனுக்கும் சரி. இந்த காவியா யாருன்னு இன்னைக்கு நைட்குள்ள தெரிஞ்சிடும். மெடிசனா? என்ன மெடிசன்? புரி, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்காத. சீஃப் வர வரைக்கும் அவங்களை கொஞ்சம் விட்டு வை. அப்பதான் சீஃப் கிட்ட நம்ம பேச முடியும். ஏதாவது இட கூட பண்ணிட்டு அப்புறம் சீஃப் கிட்ட நம்ம 2 பேரும் கை கட்டி தான் நிக்கணும். ஏன்னா அவங்க சீஃபோட டாக்டர். இந்த மாதிரி சீப்பா இறங்கி பிஹேவ் பண்றாங்க. இவங்கள போய் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இந்த உருண்டை மண்டைய ஏதாவது பண்ணணும். எனக்கு கை கால பரபரன்னு இருக்கு டாக்டர். நீ ஏதாவது பண்ணிட போறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என் கண்ணுல இருந்து எங்கேயும் மறைஞ்சிடாத. என் கண்ணு முன்னாடியே இரு, சரியா? கவலைப்படாதீங்க டாக்டர். உங்க காவிய மேடம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ஏன் கிட்ட வந்து வச்சிட்டாங்க? கண்டிப்பா ஒரு கை பாத்துறேன் டாக்டர். அது சரிதான். பூர்ணிகிட்ட காவியா மேடம் எதனா வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் டைம் சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்ட் டாக்டர். இப்ப சொல்லுங்க பாருங்க, இதான் கரெக்ட். என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு சுத்தமா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா நான் வச்சு செஞ்சிருவேன் டாக்டர். என்னைய வச்சு செய்வேன். எனக்கு கொஞ்ச நேரம் யார் செய்யறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு நேரம் சரியில்லைன்னு? இந்த காவியாவுக்கா? இந்த காவியாவுக்கு இப்ப நல்ல டைம். ஆனா உங்க 2 பேருக்கு தான் இப்போ ரொம்ப பேட் டைமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்குதுன்னு. ஜனனி, மேடம் சொல்லுங்க மேடம். பிளாக் காஃபி கொண்டு போறீங்க போல இருக்கு. மதனுக்கு பூர்ணிக்குமா? ஆமா மேடம். சார் எப்பவுமே நைட் டியூட்டி அட்டெண்ட் பண்ணானா கண்டிப்பா அவருக்கு பிளாக் காஃபி கொடுக்கணும். 1 hour once அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் மேடம். அதை கொண்டு போறேன். இப்ப மேடம் கூட இருக்காங்க இல்லையா, அதை அவங்களுக்கு கொண்டு போறேன் மேடம். ஆமாமா கண்டிப்பா. அப்பதானே நைட் முழுக்க கண் முழிக்க முடியும். இப்ப அவங்க செய்ய போற வேலைக்கு நைட்டு முழுக்க கண் முழிக்கணும்ல. அதுக்கு காஃபி ரொம்ப அவசியம் தான். இது அந்த கேபின்ல அந்த காஃபி தானே, அதை தானே கொண்டு போறீங்க? ஆமா மேடம். டாக்டருக்கு பேண்ட்ரி ரூம் காஃபி பிடிக்காது. அதனால தான் இது அவருக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு போறேன் மேடம். ஆமா இது ரொம்ப ஸ்பெஷலான காஃபி தான். கொண்டு போங்க ஜனனி, கொண்டு போய் கொடுங்க. டாக்டர் குடிச்சிட்டாரா பார்த்துட்டு அப்புறமே கப்பெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு போங்க. கூடவே இருந்து டாக்டரும் பூர்ணியும் குடிச்சிட்டாங்களா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நைட்டு முழுக்க கண் முழிக்கணும்ல 2 பேரும். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா மேடம். டாக்டர் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன். ஓகே ஜனனி. இப்போ டாக்டர் குடிச்சு முடிச்சதும் உடனே ரூமை விட்டு வெளியில வந்துருங்க.
அப்பதான் நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடக்கும். நான் எதிர்பார்த்தது சிறப்பா நடக்கும். ஓகே மேடம், காஃபி ஆறுது, டாக்டர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கொண்டு போய் கொடுத்து வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே, கொண்டு போங்க. ஓகே மேடம். பூர்ணி போதும் போதும், இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது. போதும் போதுங்கிற அளவுக்கு நான் சிரிச்சுட்டேன். போதுமா, நீ எதுவும் பண்ணிடே வச்சிடாத. டாக்டர் காஃபி கொண்டு வந்திருக்கேன். போதும் பூர்ணி, வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. தயவு செஞ்சு ஆள விடு. வாங்க ஜனனி. டாக்டர் பிளாக் காஃபி கேட்டீங்களா? எடுத்து வந்திருக்கேன். பூர்ணி மேடம், உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஜனனி, இப்படி டேபிள்ல வச்சுட்டு நீங்க போங்க, நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே டாக்டர். நீங்க போங்க ஜனனி, நாங்க குடிச்சுக்கிறோம். இல்ல டாக்டர், நீங்க குடிச்சிட்டீங்கன்னா கப் எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு தான். ஜனனி, நீங்க கிளம்புங்க, ஹவுஸ் கீப்பிங் வந்து பாத்துப்பாங்க. நீங்க போங்க. ஓகே டாக்டர். ஓகேவா? போதும், இதுக்கு மேல சிரிச்சும் ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும். காஃபி குடிங்க, காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆகும். எடுத்துக்கோங்க. கண்டிப்பா டாக்டர், நான் கூட ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். காஃபி குடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறேன். டாக்டர், வழக்கத்தோட எனக்கு காஃபி ரொம்ப டேஸ்டா இருந்ததுல? ஆமா பூர்ணி, இன்னைக்கு காஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. இதே காஃபி இன்னும் 1 நாள் கழிச்சு மறுபடியும் கொடுத்தாங்கன்னா நைட் டியூட்டியை சிறப்பா முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன ஜனனி, கையில எதுவும் காணும்? என்னது மேடம்? இல்லம்மா, காஃபி கொடுத்தியே, கப் ரிட்டர்ன் கொண்டு வரல? இல்ல மேடம், டாக்டர் குடிச்சு முடிச்சதும் ஹவுஸ் கீப்பிங் க்ளீன் பண்ணிப்பாங்க சொல்லிட்டாங்க. அதான் வச்சிட்டு வந்துட்டேன் மேடம். வச்சிட்டு வந்துட்டியா? என்னம்மா ஜனனி, டாக்டர் குடிச்சாரா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லாம நானு. அவர் குடிக்க வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கிறது உனக்கு என்ன? அதுக்குள்ள உனக்கு என்ன வேலை வந்துருச்சு? மேடம், நான் பேஷன்ஸ் பார்க்கணும். அந்த 3 நம்பர் வார்ட்லயும் 4 நம்பர் வார்ட்லயும் ட்ரிப்ஸ் மாத்தி விடணும் மேடம். என்ன வேற யார்கிட்ட சொல்ல இது பண்ண மாட்டாங்களா? இதை நீ தான் பண்ணணுமா என்ன? உனக்கு நான் ஒரு வேலை கொடுத்தா நீ உனக்குன்னு தனியா ஒரு வேலை தேர்ந்தெடுப்பியோ? மேடம் என்ன மேடம்? சாரி நத்திங். நீ இப்போ டாக்டர் கண்டிப்பா அந்த காஃபி குடிச்சிருவாங்கல்ல? அவங்க 2 பேரும் காஃபி குடிச்சிருவாங்களா? ஆமா மேடம், 2 பேரும் டயர்டா இருக்காங்க. காஃபி குடிச்சிருவாங்க மேடம் கண்டிப்பா. ஹே பூர்ணி, முடியல, போதும் நிறுத்துமா. என்ன ஜனனி, உள்ள சிரிப்பு சத்தம் பலமா இருக்கு. டாக்டர் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க போல இருக்கே. ஆமா மேடம், கண்டிப்பா இருக்காதா? இன்னைக்கு நடந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுல, அதான் டாக்டர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அதான் பூர்ணி மேடமும் டாக்டரும் 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க மேடம். இது அந்த சிரிப்பு மாதிரி தெரியலையே. 2 பேரும் வேற எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கு. மேடம் என்ன மேடம், நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்களா? சிச்சி, மதன் டாக்டர் அப்படிலாம் கிடையாது மேடம். பூர்ணி மேடம் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா மதன் டாக்டர் அப்படி கிடையாது. சேச்சே, நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு சொல்றேன். நான் நினைச்ச மாதிரி எதுவும் இல்லைன்னா நல்லதுதான். இந்த அளவுக்கு சிரிப்பு சத்தமா இருக்கே, அதான் சொன்னேன். நைட் டியூட்டிங்கிற பேர்ல வேற டியூட்டியை பாத்துட்டு போறாங்க, அதுக்கு தான் சொன்னேன். மேடம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை மேடம். பூர்ணி, இப்படி எங்க உதவி வாங்க போற பூர்ணி, போதும், என்னால சிரிக்க முடியல, நிறுத்துமா. டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்களை எப்படி வச்சு செய்யணும் மட்டும் பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு சான்ஸ். பூர்ணி, இப்ப நீ எங்க உதவி வாங்க போற, அமைதியா இருந்து. நீங்க எப்பவுமே இப்படிதான் போங்க. என்ன மேடம் சொன்ன மாதிரி எனக்கு பேச்சும் சிரிப்பும் வேற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மேடம் சந்தேகப்படுற மாதிரி. என்ன ஜனனி, உனக்கே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒண்ணு தோணுது போல இருக்கே. அப்ப எனக்கு தோணுது தப்பு இல்லைல்ல? மேடம் அது இது போயின்னு இழுக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம தப்பா மட்டும் நினைக்கலாம், உள்ள தப்பு நடக்குதோன்னு தோணுது.